ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொன்றாய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டிராய். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. இந்த நாளில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தருவாராக. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால் இவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் நாம் சுதந்தரிப்போம். கர்த்தர் நமக்கு இன்றைய காலை வேளையில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இனி நீ அழுது கொண்டிராய். அப்படின்னா இனி அப்படின்ற அந்த வார்த்தை வருதுன்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி நாம் அழக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். வெளியரங்கமாகவோ அந்தரங்கமாகவோ ஜனங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சிலருடைய வாழ்க்கையில் சில கண்ணீர், சில அழுகை, சில கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் அல்லது சரீரத்தில் வந்திருக்கிற பலகீனத்தினாலேயோ அல்லது ஊழியத்தில் வந்திருக்கிற நெருக்கடியினாலேயோ உறவுகளுக்குள் எழும்புகிற பிரச்சனையினாலேயோ அல்லது பொருளாதாரத்தில் வருகிற நெருக்கடியோ ஏதோ ஒரு காரியத்தில் சில அழுகையின் அந்த வழியாய் நாம் போயிருந்திருக்கலாம். சில கண்ணீரின் அனுபவங்களை நாம் அனுபவித்திருக்கலாம். அநேகர் அந்த கண்ணீரின் சூழ்நிலைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அழுகை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, தன்னால் பொறுக்க முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத அல்லது என்ன செய்யறதுன்னு வழி தெரியாமல் தடுமாறுகிற அந்த நேரத்தில் அந்த கண்ணீர் அழுகை வரும். சிலருடைய அழுகைக்கு ஆறுதலே படுத்த முடியாது. சிலருடைய அழுகையை ஆண்டவர் ஆறுதல் படுத்தி இருக்கிறார். இப்படி நம்ம நிறைய காரியங்களை வேதத்தில் பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னன்னா, இனி நீ அழுது கொன்றாய். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அழுக வந்திருக்கலாம். அழக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதித்திருக்கலாம். அழக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நேராக உங்கள் வாழ்க்கை திருப்பப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ அழுது கொன்றாய். அப்படி கொண்டிராய் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அழுவதற்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இல்லை, கர்த்தர் உங்களை அழுவதற்கு விடமாட்டார். அழக்கூடிய சூழ்நிலைகளை வாழ்க்கையில் அவர் வருவதற்கு விடமாட்டார். அப்படிப்பட்ட வேதத்திலிருந்து சில மனிதர்கள் அழுததை நான் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். நான் அதை எழுதி வச்சிருக்கிறேன். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நடுவில் நீங்கள் இந்த காலை வேளையில் நீங்கள் போகிற நபராக இருப்பீங்கன்னா, அவர்களை ஆறுதல் படுத்தின தெய்வம் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கும் ஆறுதலை தருவார். நாம் மனிதன் எந்த சூழ்நிலையில் எப்போ எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு ஃபோன் கால் போதும் ஒரு நபரை அள வைப்பதற்கு. ஒரு எதிர்பாராத ஒரு நியூஸ் ஃபோனில் வந்துருச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாக அப்படியே உடஞ்சி போயிடும். ஒரு கேள்விப்படுகிற ஒரு துக்கமான செய்தியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளுடைய வாழ்க்கையின் கடந்த நாட்களில் நம்ம சில அழுகையின் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இனி அவைகள் வராது. நான் வேதத்திலிருந்து அப்படி யாரெல்லாம் அழுதாங்க அப்படின்னு நம்ம அப்படி வேதத்தை படிக்கும் பொழுது முதல்ல ஒரு பெண் தான் அழுதுருக்கிறாங்க. பொதுவாக அந்த அழுகையும் பெண்களையும் பிரிக்க முடியாது போல இருக்குது. முதல்ல பெண் தான் அழுதுருக்கிறாங்க. அந்த வேத வசனம் எங்கே இருக்குன்னா, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14-19 வரைக்கும் வாசித்தால், ஆகார் என்கிற அந்த பெண் வாழ்க்கையில் சில எதிர்பாராத, தாங்கிக் கொள்ள முடியாத சில சூழ்நிலைகள் வந்தது. அந்த சூழ்நிலைகளை நிமித்தம் அவங்க அழுதுருக்கிறாங்க. நான் அந்த வேத பகுதியை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார்.
தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஒரு தாயினுடைய அந்த கண்ணீர் யோசிச்சு பாருங்க. அந்த ஆகாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஆகாரின் சார்பாய் பேசுவதற்கு ஆளே கிடையாது. என்ன வேணாலும் செய்யலாம். ஆகாருக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் இருக்கிறாங்க. அரசாங்கமும் கேட்க போகிறதில்ல, அவங்களுக்கு உடன் பிறந்தவங்களும் கிடையாது. இவங்க அடிமையாய் வந்தவர்கள். இவங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிப்பட்ட கேட்பாரற்ற ஒரு பெண். அப்படிப்பட்ட அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அவளை திருமணம் முடித்து கொடுக்குறாங்க ஒரு வயதான நபருக்கு. அப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இப்போது அந்த தேசத்தில் இருக்கிறதுலையே பணக்காரர் ஆபிரகாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாமுடைய சொத்துக்களை அந்த பூமியினால் தாங்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய அந்த பிள்ளையை பெற்று கொடுத்த அந்த தாயை வெறும் அப்பத்துக்கும் துருத்தியும் அதை வச்சு அனுப்பி விட்டார். எங்கேயும் போன்னு அனுப்பி விட்டார். இதை வாசிக்கும் பொழுதாலும் நம்ம யோசிக்கணும், ஏன் இவர் நினைத்திருந்தா இவருக்கு இருந்த வசதிக்கும் செல்வாக்குக்கும் ஏதோ ஒரு வீடு ஒரு தனியாக ஒரு ஊரையே விலைக்கு வாங்கி கூட குடி வச்சிருக்க முடியும். அவ்வளவு பணம் இருக்குது, அவ்வளவு அதிகாரம் இருக்குது. ஆனாலும் ஏன் இதை அவர் செய்தார் என்று யாருமே அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த பையன் இதுவரைக்கும் அப்பா அப்பான்னு அவரே கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இன்னும் அந்த சூழ்நிலை எல்லாமே மாறி போச்சு. இப்போது அந்த தாயினுடைய அந்த கண்ணீர், தன் பிள்ளைகளுக்காக வடித்த அந்த கண்ணீர், அதுதான் வானத்திலிருந்து அந்த சத்தம் கேட்டுச்சான். தேவனுடைய சத்தம் கேட்டு தேவன் சொல்லியிருக்கிறார், அழாதே, ஏன் அழுகிறாய்? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? இன்னைக்கு அதே சத்தத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து பேச விரும்புகிறார். உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுகிறாய்? இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளுக்காக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஆகாரின் பிள்ளைக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை. இன்னைக்கு அநேகருடைய பிள்ளைக்கு ஜீவ தண்ணீராகிய இயேசு அவங்க வாழ்க்கையில் இல்லை. நிறைய பேர் பிள்ளையினுடைய ரட்சிப்புக்காக, பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, பிள்ளை இருக்குமா, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிழைக்குமா பிழைக்காதா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரணத்துக்கு போயிருமா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த காலை வேளையில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், யோசிச்சு பாருங்க, ஆகாரை பார்க்கிலும் ஆண்டவருக்கு அந்த குழந்தையின் மேலே அக்கறையும் கரிசனையும் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆகாரின் கண்ணீரை கண்டேன்னு சொல்லலை, பிள்ளை இருக்கிற இடத்தில் அதன் கண்ணீரை கண்டேன். யோசிச்சு பாருங்க, அந்த நம்முடைய பிள்ளைகளின் சூழ்நிலைகளை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். கைவிடப்பட்ட நிலைமையில ஆகார் இருக்கலாம், ஆகாரை திருமணம் முடித்து ஆபிரகாம் கைவிட்டிருக்கலாம், அல்லது ஆகாரை ஆபிரகாமுக்கு திருமணம் பண்ணி கொடுத்த சாராய் கைவிட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த பூமியில் அவர்களை உருவாக்கி சிருஷ்டித்து இரவும் பகலும் வழி நடத்துகிற தேவன் ஒரு நாள் அவங்களை கைவிட போறதே இல்லை, ஒரு நாளும் கைவிட போறதில்லை. இனி நீ அழுது கொண்டுரா என்று தேவன் சொன்ன இந்த சத்தத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், அல்லது உங்களால் இந்த சூழ்நிலையை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். சிலருக்கு சரீரத்தில் வந்திருக்கிற சில பலகீனங்கள் நிமித்தமாக அதை கேள்வியே கேட்க முடியாது. ஏன் எனக்கு இந்த வியாதி வருதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் டாக்டருக்கு பதிலே கிடையாது. பதில் தெரியாத சில சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க போயிருந்திருக்கலாம். இவைகள் சரியாகுமா சரியாகாதான்னு சொல்லி நீங்க தடுமாற்றத்துக்குள்ள கூட போயிருந்திருக்கலாம். உதவி செய்வதற்கு ஆளே இல்லை என்ற மனநிலையில கூட நீங்க இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இனி நீ அழுது கொன்றாய். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இதை தாண்டி நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க விரும்புகிறார். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்கள் அழுகிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு தாயினுடைய அந்த கண்ணீரை பாருங்க. அந்த அம்மாவுக்கு எங்க போறதுன்னு தெரியல. அவங்களுக்கு அந்த வீடை விட்டா வேற எதுவுமே தெரியாது. அந்த வீடு தான் உலகம். ஏன்னா அவங்கள்ட்ட அடிமையா அவங்க கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அதை விட்டு அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களை துரத்தி விட்டார். வசனம் சொல்லுகிறது, அவங்கள துரத்தி விட்டாராம். புறப்பட்டு போய் பிள்ளையும் கொடுத்து ஒப்பு கொடுத்து அவர் புறப்பட்டு போய் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த அந்த பெண். வாழ்க்கையில எந்த பக்கம் திரும்பினாலும் வனாந்தரம், எங்குமே ஒரு சோர்ஸ் இல்லை.
எதுலேயுமே நம்ம பிழைச்சிருவோம், பிழைப்புக்கேற்ற நம்பிக்கைக்கேற்ற ஒன்று கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒதுங்குவதற்கு ஒரு நிழல் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக வனாந்தரமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைக்காக அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி தேவன் விரும்பினார். என்ன செஞ்சார்னா, இப்போ பிள்ளை அவர் எதுவுமே பண்ணலை, அம்மாவோட கண்ணை திறக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஆகாரின் கண்ணீரை கர்த்தர் திறந்தார். அவள் பார்க்கும்படி அவருடைய கண்களை திறந்தார். பாருங்க, திறந்தா நீரூற்று அங்கேயே தான் இருக்குது. எந்த இடத்துல பிள்ளை இருக்குதோ அதே இடத்துல ஒரு நீரூற்றை கர்த்தர் வைத்திருந்தார். இப்போ அந்த நீரூற்றை பார்க்காம தான் இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதை தான் இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் எது உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கு பக்கத்தில் தான் தீர்வையும் வச்சிருக்கிறார். நம்ம கண்கள் அதை பார்க்கலை, சூழ்நிலை மட்டுமே பார்க்கறதுனால பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு அழுது கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தரோ அந்த பிரச்சனைக்கு பக்கத்தில் தான் ஒரு தீர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பிள்ளை எந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சோ அது பக்கத்தில் தான் நீரூற்று இருக்குது. ஆனால் இந்த அம்மா அந்த நீரூற்றை பார்க்காதபடிக்கு சூழ்நிலைகளை மட்டுமே பார்க்குது. இது புதுசு கிடையாது. இது அவங்க வாழ்க்கையில் வந்த முதல் அனுபவம் கிடையாது. இதுக்கு முன்னாடியுமே இதே மாதிரி ஒரு வனாந்தரமான ஒரு அனுபவத்தை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா 7லேருந்து 10 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இதே போல ஒரு வனாந்தரத்தில் அவங்க கன்சீவாக இருக்கும்போது துரத்தி விடப்பட்டாங்கன்றதை விட பயந்து ஓடுது அந்த அம்மா. அப்பவும் ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நீ போய் உன் நாச்சியாருக்கு அடங்கிரு அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போய் அந்த அம்மா அடங்கி இருந்துச்சு. சில காலம் நல்லா போச்சு, இப்போ மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த சூழ்நிலையில்? ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே இந்த காலை வேளையில் நீங்கள் கடந்து போகிறீங்கன்னா, உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் வடிக்கிற அந்த கண்ணீர் ஆண்டவர் ஒரு நாள் அதை வீணாக்க போகிறதில்ல. ஆண்டவர் சொல், இனி நீ அழ வேண்டாம். எப்படி ஆகாருக்காக ஒரு துறவை காண்பித்தாரோ, ஆகாருடைய கண்ணை திறந்தாரோ, கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்ணையும் திறப்பாராக. உங்களை சுற்றி கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தேவனுடைய அந்த பாதுகாப்பை பார்ப்பதற்கும், உங்கள் பிள்ளைக்கு ஜீவன் கொடுப்பதற்கு வைத்திருக்கிற அந்த துறவை பார்ப்பதற்கும் கர்த்தர் கண்களை திறப்பாராக. சரியான நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் பிழைக்கும். கண்டிப்பாக உங்கள் பிள்ளை மறிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா அப்படியே ஒரு செடிக்கு கீழே விட்டுட்டு இவன் சாகிறத நான் பார்க்க மாட்டேன்ட்டு ஓடிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன் அப்படின்னார். முதல்ல அழுதது அம்மா கிடையாது, பிள்ளை. ஏன்னா தண்ணி இல்லைன்னொன்னே அந்த பிள்ளைக்கு தெரியும் தண்ணி இல்லைன்னு சொல்லி. ஆனால் இயலாமே எப்படி வெளிப்படுத்துதுன்னா அழுகையில் வெளிப்படுத்துது. இந்த அம்மா எவ்வளவோ கூடுமான வரைக்கும் சமாதானப்படுத்த பார்க்குறாங்க, முடியலை. பொதுவாகவே இந்த தாய் உள்ளம் பிள்ளைக்கு அழுகிறத பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. தன்னுடைய சக்திக்கு ஏற்றபடி ஏதாவது அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. எத்தனையோ மருத்துவமனைகளை நான் பார்த்துருக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. என்னுடைய மனைவியுடைய அப்பாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வடமலையான்னு ஒரு மருத்துவமனை இருக்குது. அங்கே ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தோம். அது கொஞ்சம் பணம் நிறைய வாங்கக்கூடிய ஒரு மருத்துவமனை தான். அப்போ அவருக்கு பைபாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிற அந்த டயத்தில் காலையில் விசிட்டிங் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு அம்மா வர்றாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது இவங்க இந்த பட்டணத்துக்கு உள்ளவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு பை வச்சுருக்கிறாங்க. அப்புறமா அவங்களுடைய ட்ரெஸ் கோடு, அவங்க பக்கத்தில் ஒரு பையன், இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது எங்கேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அந்த பையன் மெதுவாக அந்த அம்மாட்ட பேசுகிறேன், அம்மா நீங்கள் எங்கேருந்து வாரீங்க, என்ன விஷயம் இங்கே வந்திருக்கிறீங்க, இங்கே பைசா நிறைய ஆகுமே அப்படின்னு சொல்லி இப்படி விசாரிக்கும் போது அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பையனுடைய இதயத்தில் ஓட்டை இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, அது சில லட்சங்கள் ஆகும் அப்படின்றாங்க. இந்த பணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்குறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் கிராமத்தில் இருக்கிறேன், கொஞ்சம் நிலங்கள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் விற்று என் பிள்ளைய நான் காப்பாற்றுவேன் அப்படின்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு தாய். ஆனால் அந்த தாய் பார்த்து தன் பிள்ளை விட பெருசாக எதையுமே அவங்க நினைக்கல. அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண ஒரு தாய்க்கே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்னா ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் தன் ஜீவனை கொடுத்து கூட தன் பிள்ளையை காப்பாற்றுவாங்க. ஆகாருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட கிடைக்கல, அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல. அந்த சூழ்நிலையில் இருக்கிற வாய்ப்பையும் பார்க்க முடியாதபடி அவங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்துச்சு. கர்த்தர் அவருடைய கண்ணை திறந்து விட்டார். அங்கே ஒரு நீரூற்று இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு நீரூற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நீரூற்றை பார்க்கும்படி இந்த காலை வேளையில் கர்த்தர் கண்களை திறப்பாராக. அந்த ஜீவ நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்து எங்கேயோ தூரத்தில் அல்ல, உங்கள் பிள்ளை இருக்கிற அதே இடத்துல அங்கேயே அவர் இருக்கிறார். அவருடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. உங்களுடைய கண்கள் திறக்கப்படுமானால் அந்த சோர்ஸை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னாச்சுன்னா இனி நீங்கள் பிள்ளைகளுக்காக அழ வேண்டிய சூழ்நிலை வராது. ஆண்டவர் சொன்ன, அவன் பையனை கையில் பிடிச்சிட்டு போ, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின் படியே அவனை பெரிய ஜாதியாய் மாற்றி காண்பித்தார். ரெண்டாவதாக நம்ம வேதத்தில் நான் வாசித்த பகுதியில் அழுத அந்த சூழ்நிலை ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 35 38 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஒரு சகோதரன் அழுகிறார். என்னென்னா, யாக்கோபுக்கும் ஏசாவுக்குமான இந்த சொத்துக்களை யாருக்கு கொடுக்கறது? அப்பாவுக்கு ஆசை அண்ணனுக்கு கொடுக்கணும்னு, அம்மாவுக்கு ஆசை தம்பி எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஜெபிக்கக்கூடிய பக்தி உள்ள ஒரு குடும்பம். அப்பாவும் ஜெபிக்கிறவங்க, அம்மாவும் ஜெபிக்கிறவங்க. ஆனால் அந்த பிள்ளை வளர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. அப்பாவுக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிடிக்குது, அம்மாவுக்கு ஆம்பளை பையன் தான் இளையவனை பிடிக்குது. இப்போ இந்த 2 பேரும் இந்த பாகுபாடு காமிச்சதனுடைய அந்த விளைவு என்னவா மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பா மூத்தவனை ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லி அப்பாவே ஒரு முடிவு பண்ணுகிறார், நீ எனக்கு ஒரு சமையல் பண்ணி கொண்டுட்டு வா, நான் உன்னை ப்ளஸ் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி. இது அந்த அம்மா ஒட்டு கேட்டு டக்குன்னு இளைய பையன்கிட்ட ஒரு ஆடை எடுத்து சமைச்சு கையில் கொடுத்து விட்டுருச்சு. இப்போ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் யாக்கோபு வாங்கி கொண்டார். இப்போ நேர்மையாய் உழைத்தவர், நேர்மையாய் காட்டுக்கு போய் வேட்டையாடி நேர்மையாக சமைத்து கொண்டு வந்த அந்த நபருக்கு ஒன்றுமே கிடைக்கல. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 35 38 வரைக்கும். அதற்கு அவன், என் சகோதரன், உன் சகோதரன், அந்த அப்பா சொல்கிறாரு, தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்றார். அப்பொழுது அவன் பேர் யாக்கோபு எனப்படுவது சரி அல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். அவன் உன் சகோதரன் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்போதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். சில துரோகங்களை வாழ்க்கையில் தாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க, சத்தமிட்டு அழுகிறான். ஏசா நல்லவனா கெட்டவனான்றது அப்புறம், ஆனால் துரோகங்களை தாங்குகிற இருதயம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. நேர்மையாக உழைச்சிருக்கிறார் இவர், நியாயமாக இவருக்கு தான் வந்திருக்கணும். ஆனால் இப்போ அநியாயமாய் தான் ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்கிறார். உணர்த்தப்பட்ட உடனே அவர் கண்ணீர் வடிக்கிறார். வசனம் சொல்லுங்க, சத்தமிட்டு அழுதான். சில நேரங்களில் சிலர் பின்வாங்கி போகிறதுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் காரணமாய் மாறுகிறது. ஒரு பிள்ளையை உயர்த்தியும் ஒரு பிள்ளையை தாழ்த்தியும் பார்க்கிறோம். சில நேரங்களில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, தனக்கு பிடித்த ஒருவருக்கு ஒன்றை கொடுக்குறோம், தனக்கு பிடிக்காத ஒருவரை வேறு ஒரு மாதிரியாய் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் பார்க்குறாங்க. ஆனால் அன்னைக்கே இந்த சம்பவங்கள் அங்கே நடந்திருக்குது. சிலருடைய வாழ்க்கையில் சில துரோகங்களை நீங்கள் நேர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரலாம். வேலை செய்கிற இடத்துல நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு காரணமின்றி வேறு சிலருடைய சில அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா, மேலதிகாரியை காக்கா பிடிச்சி நியாயமாக இவங்களுக்கு வர வேண்டியது வர விடாமல் அவங்களுக்கு அந்த வேலை போயிடும், அவங்களுக்கான அந்த உயர்வு அவங்களுக்கு போயிடும். ஒரு காரணமும் இருக்காது, முழு தகுதி இவங்களுக்கு இருக்கும். அந்த தகுதியின் அடிப்படையில் பார்த்தாச்சுன்னா இப்போ ஏசாவுக்கு தான் வந்திருக்கணும். ஆனால் தகுதியின் அடிப்படையில் அந்த ஏசாவுக்கு வராமல் இதை இடையில புகுந்து வேறு ஒருவர் சில காரியங்களை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சில நேரங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் சில துரோகம் பண்ணுகிற மனிதர்களை அனுமதிக்கலாம்.
அந்த துரோகம் பண்ணுகிறவர்கள் அந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருது அப்படின்னா இதுவரைக்கும் வந்திருக்கலாம், ஆனால் இனி வராது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ அழுது கொன்றாய். உங்களுக்கான உங்கள் திறமைக்கான அந்த உழைப்பும் உங்களுக்கு உங்கள் நேர்மைக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான உயர்வுகள் வரலைன்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். மனுஷன் இந்த உலகம் வேறு விதமாக யோசிக்கலாம், ஆனால் நம்மை உண்டாக்கின கர்த்தர் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பும் போதே ஒரு திட்டத்தோடும் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அவருக்கு தெரியும் ஏற்ற வேலையில் உங்களை உயர்த்துறது எப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். உங்களை உயர்த்துறது உங்கள் மேலதிகாரியோ உங்கள் படிப்போ உங்களுடைய பட்டயமோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது. ஏற்ற வேலையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 9:9 வாசித்தா, மத்தேயுவை ஆயத்துறையில் இயேசு சந்தித்து என் பின்னே வான்னு சொன்னார். இயேசுவின் சீசர்களிலேயே படித்தவர் மத்தேயு ஒருவர் மட்டும்தான். அவர் தன்னை கூப்பிடுகிறாரே அப்படின்னொன்னே ஒரு சேல்ஸு, அந்த இன்கம் டேக்ஸ் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்ச ஒருத்தர், இந்த பணங்களை கையாளுகிற துறையில் உள்ளவர். அப்போ அந்த பணம் கையாளுவது, கணக்கு வழக்கு எழுதுறது, இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தருவார் போல இருக்குது. ஏன்னா இவ்வளவு கூட்டம் அவருக்கு பின்னாடி போகுதே அப்படின்னு நினச்சி அவர் வந்துட்டார். ஆனால் நியாயமாக மத்தேயுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வேலையை நேர்மையாக இருந்த மத்தேயுக்கு கிடைக்காம கள்ளனான யூதாசுக்கு கர்த்தர் கொடுத்தார். தெரியும், மற்ற யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, மத்தேயுக்கு சரியாக தெரியும். இன்றைக்கி தான் பணம், அன்னைக்கு ஃபுல்லாக சில்லற காயின்ஸ் தான், சில்லற அந்த நாணயங்கள் தான். அப்படியே ஒரு முடிச்சில் கட்டினாங்கன்னா எவ்வளவு நாணயம் இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் பணத்தை நாள் கட்டி வைக்கிறாங்க, 5000 ரூபா இருக்குது. மறுநாள் காலையில் பார்த்தாச்சுன்னா அதில் கொஞ்சம் பணம் குறைஞ்சிருக்கும். இது மற்றவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த பணத்தை வச்சு புலங்குறவங்களால கரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ அவருக்கு தெரியும், இவன் திருடனானபடியினால் போடுகிற பணத்தை இவன் எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ மற்ற என்னெல்லாம் நினச்சிருப்பார், நேர்மையாக இருக்கிறேன், கரெக்டாக தகுதிப்படி பார்த்தா எனக்கு தான் அந்த வேலை வந்திருக்கணும். இப்போ சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் கையில் அந்த பொறுப்பு போயிடுச்சு. அப்போ நான் என்ன எதுக்கு ஆண்டவர் என்னை கூப்பிடணும், என்னை எதுக்கு இந்த வேலைக்கு வைக்கணும்? நான் திரும்பி பார்க்குறேன், படித்தது நான் ஒருத்தந்தான், என்னை கூப்பிட்டுட்டு இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கிறாரு. அப்படியெல்லாம் மற்ற யோசிச்சிருக்கக்கூடும். யோசிச்சு பாருங்க, அந்த 3 வருஷமும் அந்த ஒரு சம்பவத்தை பிறகு மத்தேயுவை கர்த்தர் கூப்பிட்டதாகவோ எதுவும் சொன்னதாகவோ வேறு எங்குமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் சில காலங்களில் வெயிட் பண்ணார். அதை தான் உங்களுக்கும் இன்னைக்கு இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். சில நேரங்களில் கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறாரேன்ற அந்த உணர்வு உங்களுக்கு வரலாம். இப்படி துரோகம் பண்ணிட்டு போயிட்டானே, ஆண்டவர் சும்மா தானே இருந்தார் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வரலாம். என்னை பார்க்கிலும் உண்மையும் நீதியும் உத்தமமும் இல்லாத மனிதர்கள் என்னை பார்க்கிலும் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க, இவைகளை பெற்றிருக்கிற நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேனே அப்படின்ற அந்த உணர்வு சில நேரங்களில் உங்களுக்கு வரலாம். ஆனால் ஏற்ற வேலை என்று ஒன்று வந்த பொழுது கர்த்தர் அதே மத்தேயுவை பயன்படுத்தி இந்த புதிய ஏற்பாடை எழுத வைத்தார். இயேசு பண்ணின 5 பெரிய பிரசங்கங்கள் அந்த மத்தேயுவில் தான் இருக்குது. இன்றைக்கி அந்த மத்தேயு புத்தகம் எத்தனையோ கோடி பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது. யூதாஸ் எழுதி வச்ச கணக்கெல்லாம் ஆண்டவர் பைபிளே வச்சிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி யூதாஸ் எதற்காய் மதிப்பிடப்படுகிறார், மத்தேயு எதற்காய் மதிப்பிடப்படுகிறார் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, சில துரோகங்களை அவர் சந்தித்தார். ஏசா அவன் கெஞ்சுகிறான், அழுகிறான், சத்தமிட்டு அழுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். அவன் அழுததை அந்த ரூமுக்குள்ளே மட்டும்தான் அழுகிறான். ஒரு கண் தெரியாத ஒரு அப்பா, அந்த அப்பாவுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அவன் அழுகிறான். ஐயோ, அந்த அப்பா அவனுக்கு ஆறுதல் கூட படுத்த முடியாத அவன் நிர்பந்தமான சூழ்நிலையில் அந்த அப்பாவின் முன்னாடி ஏசா நிற்கலாம். ஆனால் நம்முடைய தகப்பன் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் சந்திக்கிற எல்லா துரோகங்களுக்கு மத்தியிலையும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் கூட நின்று அவனை விடுவிப்பார். ஒருவேளை துரோகத்தினால நீங்கள் அழுதிருக்கலாம், இனி நீங்கள் அழக்கூடிய சூழ்நிலை வராது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிப்பதில்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு தேவன் உங்களை விட்டு கொடுப்பதும் இல்லை. அதனால தான் அந்த வசனம் சொல்கிறது, உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்குவார். கர்த்தர் அந்த உங்கள் சத்தத்தை மாற்றுவார், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். 3வதாக நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அங்கே யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது அப்படின்ற வார்த்தை பதிவு பண்ணப்பட்டிருக்குது.
ஏன் இப்படி அவர் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்துக்கு அப்புறம், தன் பிள்ளைக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சு என்ற இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவர் அந்த யாக்கோபை அனுப்பி விடுகிறார். யாக்கோபு இப்போ மாமா வீட்டுக்கு வரணும் பொண்ணு பார்க்குறதுக்கு. நீங்கள் பைபிளில் படித்து பாருங்கள். யாக்கோபுடைய அப்பாவான ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க ஆபிரகாம் 10 ஒட்டகங்களை அனுப்பினார். ஆனால் வேலைக்காரன் தான் போனான், ஈசாக்கு போகலை. வேலைக்காரன் போகும்பொழுது 10 ஒட்டகம் போகிறது. இங்கே இதே ஈசாக்கு தன் பையனை அனுப்புகிறார். அவனை வெறும் காலோடு அனுப்புகிறார். இன்னும் வேதத்தில் கவனமாக படித்தா அவர் பண்ணுகிற அந்த ஜெபத்தை பாருங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அதற்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும், என்ன ஜெபம் பண்ணுறாரு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கேட்குறாரு, அடுத்து போட்டுக்கிட்ட ட்ரெஸ்ஸு கேட்குறாரு. ஏன் இப்படி சொல்கிறாரு? நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றணுன்றார். அவர் இருந்த அந்த பெயர்செபாவுக்கும் இப்பொழுது அவர் புறப்பட்டு போகிற அவருடைய மாமா இருக்கிற ஊருக்கும் சுமார் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இன்றைக்கி இருக்கிறது போல் மேப்பு கிடையாது, போர்டு கிடையாது, வழித்துணைக்கு ஆள் கிடையாது, வாகனம் கிடையாது, எந்த சோர்ஸுமே கிடையாது. ஆனால் போனால் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ராட்சதர்கள் வாழுகிற இடம், அந்த தேசத்தை நடந்து போகணும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இவர் அனுப்பிவிடப்படுகிறார். கிட்டத்தட்ட 10 அல்லது 13 நாட்கள் பிரயாணம் பண்ண வேண்டும். அப்படி பிரயாணம் பண்ணி தான் அவர் மாமா இருக்கிற அந்த இடத்துக்கு வர முடியும். ஒரு சூழ்நிலையில் ஒரு வாலிபன் தள்ளப்படுகிறான். வாலிப வயசு, திருமணம் முடிக்கலை. அவங்க அப்பா சொல்கிறாரு, நீயே போய் பொண்ணு பார்த்து நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றார். ஆனால் அந்த சொன்ன அந்த அப்பாவுக்காக 10 ஒட்டகத்தோடு கூட வேலைக்காரர்கள் போனாங்க. தங்கம் வெள்ளி விலை உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டுட்டு போனாங்க. ஆனால் இந்த மனுஷனுக்கு, அவங்க பையனுக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே கையில் கொடுத்து விடலை. அவர் போகிறார், வெறும் கோலும் கையுமா போனேன்றார். ஏன் அந்த கோலை எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னாச்சுன்னா, அந்த நாட்களில் வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இன்னைக்கு பேப்பரில் எழுதுறது போல் அன்னைக்கு கைக்கோளில் தான் எழுதுவாங்க. ஏன்னா எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்படலை, சித்திர எழுத்துக்கள் தான் இருந்துச்சு. அப்படி அதில் வரைஞ்சி அப்படி தான் வச்சுருப்பாங்க. அவர் யாக்கோபின் கையில் ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட 10 அல்லது 13 நாட்கள் பிரயாணம் பண்ணி இருக்கிறார். ஒவ்வொரு ராத்திரியும் அவருக்கு ஜீவன் போய் ஜீவன் வருகிறது போல. ஒருவேளை அந்த ராத்திரி வேளையில் அவருக்கு ஏதாகிலும் சம்பவித்தால், அல்லது இவர் போகிற பயணத்தில் ஏதாகிலும் சம்பவித்தால், எந்த நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ அவங்க பெற்றோருக்கோ அவங்க மாமாவுக்கோ கொடுக்கப்பட முடியாது. ஏன்னா தனி மனுஷனாக போய்கிட்டு இருக்கிறார். போகிற வழி எப்படிப்பட்ட வழின்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி இவர் போய் பழக்கமும் கிடையாது. வீட்டை விட்டு வெளியில் போன மனுஷன் கிடையாது. வேதமே பதிவு பண்ணுகிறது, யாக்கோபு குணசாலியும் கூடார வாசியும். அவர் கூடாரத்தில் தான் குடியிருப்பார். நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அம்மாவோட சேலை முந்தானையே பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட பையன், வீட்டுக்குள்ளேயே செல்லமாக வளர்க்கப்பட்ட பையன், இப்போ நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அவர் பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வருது. அவர் சொல்கிறார், உண்ண ஆகாரம் இல்லை. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்! ஆபிரகாமின் சொத்தை பூமியினாலேயே கொள்ள முடியலை. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் ஈசாக்கு கொடுத்தார். 10வதுக்கு ஈசாக்கு எதெல்லாம் விதைக்கிறாரோ கர்த்தர் எல்லாவற்றையும் 100 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். எந்த பக்கம் திரும்பினாலும் சொத்துக்களுக்கு பஞ்சமே இல்லை. நிறைய ஏராளமான தானியங்கள் உண்டு, ஏராளமான வெள்ளி தங்கம், ஆடு மாடு மிருக ஜீவன்கள், கைத்தட்டினா சாப்பாடு கொண்டு வர்றதற்கு வேலைக்காரர்கள் உண்டு. அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் இங்கே ஜெபம் பண்றார், உண்ண ஆகாரம் கொடுங்க ஆண்டவரே, நான் போகிற வழியில் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, எனக்கு உண்ண ஆகாரம் கொடுங்க, உடுக்க வஸ்திரம் கொடுங்க. இதெல்லாம் படிக்கும் பொழுது அவங்க அப்பா எப்படி இதை அனுமதிச்சாருன்னு நமக்கு தெரியல. அவ்வளவு மன அழுத்தம், தன் வாழ்க்கை எந்த கோணத்தில் போகுதுன்னு தெரியல, தனக்கு யார் உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியல, நான் போகிற அந்த பயணம் சக்ஸஸ் ஆகுமா, நான் திரும்பி வந்துடுவேனா, நான் பிழைச்சிருவேனா, நான் மறுபடியும் எங்கள் அம்மாவை பார்க்க முடியுமா, ஏன்னா அவன் அம்மா விட்டு பிரிஞ்சிருந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அந்த யாக்கோபு கடந்து போகிறார்.
கிட்டத்தட்ட 13 நாட்கள் போய் இப்போ அந்த மகளை பார்த்த உடனே வார்த்தை வரல, அப்படியே கட்டி பிடித்து தான் பட்ட எல்லா கஷ்டம், மன அழுத்தம் எல்லாம் மறக்கும்படி அவளை கட்டி பிடித்து அழுகிறான். இன்னைக்கு சில சூழ்நிலையில் நீங்கள் பெயர்ந்திருக்கலாம், சில மன அழுத்தங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம், தனிமையாக நீங்கள் போகிற பயணம் தனியான பயணமாக இருக்கலாம். உங்களை ஏன் அனுப்பி விட்டாங்க, ஏன் இப்படிப்பட்ட நெருக்கடி எனக்கு வந்துச்சுன்னு நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை நல்லா வாழ்ந்திருக்கலாம், இப்போ இப்படி கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். சரீரம் நல்லா தான் இருந்துச்சு, அன்னைக்கு எதை பற்றியுமே நாங்கள் கவலைப்படலை, இன்றைக்கி என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். அப்படி அழுவதற்கு பாருங்கள், அந்த 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 13 நாட்களும் யாக்கோபுக்கு ஒரு பெரிய சோதனை காலங்கள். அதெல்லாம் மறக்கும்படியாய் அதன் பிறகு கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் போகலாம். என் குடும்பத்தில் யாருக்குமே இப்படி நடந்தது கிடையாது, எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, என் குடும்பத்தில் யாருக்குமே இப்படி செஞ்சதே கிடையாது, என்னையை மட்டும் இப்படி பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையை மட்டும் இப்படி விட்டுட்டாங்க, என்னையை மட்டும் கவனிக்காமலே விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்திருக்கலாம், இதுவரைக்கும் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ அழுது கொன்றாய், உன்னை அழ பண்ணுகிற இந்த மாதிரியான சூழ்நிலைகளை இனி நீ ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கர்த்தர் உங்களுடைய சத்தத்துக்கு உருக்கமாய் அவர் இறங்குவார். 4வதாக பார்க்குறோம், தன்னால தான் இந்த பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் சில மனிதர்கள் அழுவார்கள். அப்படி அழுத ஒரு மனிதன் அது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1-2 அந்த சம்பவத்தில் மொர்தெக்காய் என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷன், அவருடைய கண்ணீர் அங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1-2. நடந்த யாவற்றையும் மொர்தெக்காய் அறிந்தபோது மொர்தெக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். வசனம் என்ன சொல்லு? இதை படிக்கும்பொழுது நமக்கு என்ன தோணுது? நம்ம இந்த மேக்சிமம் அநேக பெண்கள் லைனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த எஸ்தர் புக்கு மனப்பாடமாக தெரியலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த மனுஷனுடைய கண்ணீருக்கு காரணம் என்னன்னா, என்னால் தான் இவ்வளவு பெரிய நெருக்கம் வந்துருச்சோன்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த மொர்தெக்காயினுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. ஏன்னா அவர் அப்படியே உட்காந்துருப்பார் வாசலில், அப்படி ஆமான் வரும்பொழுது எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க, இவர் மட்டும் எந்திரிக்க மாட்டார். அப்போ அந்த யோசிச்சு பாருங்க, 30 பேர் இருக்கிறாங்க, 29 பேர் எந்திரிச்சிட்டாங்க, ஒருத்தன் மட்டும் எந்திரிக்கலை, இவன் மட்டும் ஏன் எந்திரிக்க மாட்டான் அப்படின்றது இந்த ஆமானுடைய எண்ணம். கடைசியில் பார்த்தா இவர் யூதனா, ஒரு யூதன் இன்னொரு ஆளுக்கு முன்னாடி அப்படி நிற்க மாட்டாங்களாம் அப்படின்னொன்னே இவனுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. அப்போ ஆமான் சொல்கிறான், இந்த வசனத்தை வாசிக்கிறேன், எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனாலும் மொர்தெக்காயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெக்காவின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு தெரிவிக்கப்பட்டபடியினால் அகாஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெக்காயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். அப்போ வகை தேடினா, அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஏற்றினான். இப்போ அந்த சட்டமும் பாஸ் ஆயிருச்சு, 127 நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுருச்சு. இதை கேள்விப்பட்டு, அதனால தான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நடந்த யாவற்றையும் மொர்தெக்காய் அறிந்த போது, நான் ஒருத்தன் எந்திரிச்சு நின்றுருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையே அப்படின்ற அந்த குற்ற உணர்வில் அவன் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து, அந்த வசனம் சொல்லுகிறது, துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. ஆனால் இவைகளுக்கு பின்னாடி வேறொரு தேவ திட்டம் இருந்துச்சு, அது மொர்தெக்காய்க்கு தெரியல. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த சின்ன சின்ன காரியங்களை நினச்சி நமக்கு நாமே குற்ற உணர்வோடு கூட சிலர் அழுதுகிட்டு இருக்கலாம். அவன் அப்படி அழுதுட்டு உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாதான். அதனால் தன்னுடைய என்ன பண்ணுறதுன்னு அடுத்து அவருக்கு தெரியாத மாதிரி அவர் அழுது கொண்டிருக்கிறார். இன்றைக்கி இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் யோசிச்சு பாருங்கள். இவர் கொஞ்சம் எந்திரிச்சு நின்றுருந்தால் அந்த பிரச்சனை இல்லை. அப்போது நம்ம நினைக்கலாம், ஒரு யூதன் அது எப்படி எந்திரிச்சு நிற்பார்னா, இவர் அதுக்கு முன்னாடி நிறைய தவறு பண்ணார்ல. எல்லா யூதர்களையும் அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்புனாங்க, இவர் அங்கே போக மாட்டேன்ட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யூதர்கள் அந்நியர்களோடு கலப்பது இல்லை. ஆனால் இவர் யூத குலமான எஸ்தரை அந்நிய ராஜாவாகி அகாஸ்வேருக்கு அனுப்புறதுக்கெல்லாம் சித்தமாக இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வருகிற பாயிண்ட் என்னவென்றால், நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ, என்னையால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சோன்னு சொல்லி
தன்னைத்தானே குற்றப்படுத்தி கொண்டு அழக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மொர்தெக்காய்க்கு வந்தது போல சிலருக்குள்ளே வந்திருக்கலாம். இந்த உணவை சாப்பிட்டா கொஞ்சம் சுகரோ ப்ரெஷரோ கூடிரும்னு டாக்டர் சொல்லியிருப்பார். நம்மளும் சந்தோஷ மிகுதியில் சில நேரங்களில் சில நண்பர்களோ உறவினர்களோ கொடுத்து சாப்பிட்டுட்டாங்கன்னா, அது சொன்னது போல் கூடிருச்சுன்னா அந்த ஒரு குற்ற உணர்வில் சில நேரங்களில் அழ ஆரம்பிச்சிருவாங்க. என்னால் தான் இப்படி வந்துருச்சோ, நான் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கணும், நான் மட்டும் கொஞ்சம் கோவப்படாமல் இருந்திருக்கணும், நான் மட்டும் இப்படி இருந்திருக்கணும், அப்படி தன்னைத்தானே குற்றப்படுத்தி கொண்டு மனிதர்கள் அழக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட அழுகையின் சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் பெயர்ந்தாலும் கூட கர்த்தர் சொல்கிறார், இனி இந்த சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்காதபடிக்கு இனி நீ அழுது கொன்றாயின்னு ஆண்டவர் சொல்கிறார். இனி அழக்கூடிய இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கவே மாட்டார். இந்த மொர்தெக்காய் பாருங்கள், மொர்தெக்காய் அந்த கண்ணீர் யோசித்து பாருங்கள். மொர்தெக்காய்க்கே தெரியாது இப்படி நான் ஒரு காரியம் பண்ணிட்டேனே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ண அந்த கண்ணீர் கடைசியில் எங்கே வரைக்கும் கொண்டுட்டு போச்சுன்னா, அந்த ஆமானுடைய ஒட்டுமொத்த இனங்களும் அழிவதற்கு வரைக்கும் கொண்டு போச்சு. அந்த எஸ்தர் புத்தகம் முடிய போகும்போது நீங்கள் வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் ஆமானை இந்த தள்ளி இந்த மொர்தெக்காயை உயர்த்தி வைத்தாராம். இன்னைக்கு மொர்தெக்காயை உயர்த்தின கர்த்தர் நம்மளையும் உயர்த்துவார். நீங்கள் ஒரு நாளும் உங்களை நீங்களே குற்றமாக பார்க்காதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு செயல் செஞ்சுருக்கலாம், அந்த செயலின் நிமித்தம் சில விளைவுகள் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. தேவன் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. கர்த்தர் கட்டளை இடாது இருக்க காரியம் வாய்க்கும் என்று யார் சொல்லலாம்? யாருமே சொல்ல முடியாது. தேவன் சகலத்தை நன்மைக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் ஒரு நாள் உங்களை குற்றவாளி போல் பார்க்காதீங்க. உங்களை நீங்களே குற்றவாளியாக பார்த்து அழுகிற அந்த சூழ்நிலைக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை நீ போகாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துவாராக. ஐந்தாவதாக நம்ம ஒரு மனுஷனுடைய கண்ணீரை பார்க்கிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நமக்கெல்லாம் தெரிந்தது தான், வாழ்க்கை அரண்மனை வாழ்க்கை. ஆனால் அவர் அங்கிருந்துட்டு ஜனங்களுடைய சூழ்நிலைகளை கேள்விப்படுகிறார். எருசலேமினுடைய அலங்கம் இடிப்பட்டதென்றும் அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு என்ன செய்கிறார் பாருங்க, நெகேமியா 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா சில நாட்கள் அழுகை, அதாவது ஆத்தும பாரத்தினால் நிறைந்த அழுகை. இது நல்லது. ஆனால் இப்படிப்பட்ட அழுகை இதை ஆண்டவர் இனி அழுது கொண்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லலை. அழுக வேண்டிய சூழ்நிலை வராதபடிக்கு தேசத்தை ஆண்டவர் மாற்றுவார். அவர் இதில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இருந்தது அரண்மனை வாழ்க்கை. அதாவது எருசலேம் நகரத்தில் இருந்தவங்க எருசலேமுக்காக அழலை. ஆனால் அரண்மனையில் இருந்த மனுஷன் அதுக்காக அழுது கொண்டிருக்கிறான். உயர்த்தப்பட்டிருந்த மனுஷன் அதற்காக அழுகிறான். யாரோ எப்படியோ தேசம் போனால் நமக்கு என்ன, நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு அந்த மனுஷன் நினைக்கல. யோசிச்சு பாருங்க, அவருக்கு அரண்மனையில் வேலை, நல்ல கவர்மெண்ட் சம்பளம், நல்ல வாழ்க்கை, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனாலும் தன் ஜனங்களின் அந்த நெருக்கத்தையும் அந்த சூழ்நிலையும் கேள்விப்பட்ட உடனே அவருடைய இருதயம் பாருங்க அப்படியே துடிக்குது. அப்படியே உட்கார்ந்து அவர் அழ ஆரம்பிக்கிறார். என் ஜனம், நான் நடந்து திரிந்த அந்த பாதைகள், எனக்கு கர்த்தருடைய சத்தியத்தை சொன்ன அந்த சபை, எனக்கு தேவ பிள்ளைகளோட ஐக்கியத்தை வளர்த்த அந்த எருசலேம் இன்னைக்கு இடிக்கப்பட்டு கிடக்குது, தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வாழ்ந்தது எனக்கு இப்படி இருக்குது. உங்கள் தேசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை சர்ச்சு மசூதியாக மாறிடுச்சு தெரியுமா? எத்தனை சர்ச்சை வேற அலுவலுக்கு வாடகைக்கு விட்டாங்க. எத்தனை மிஷனரிகளை அனுப்பின ஸ்தாபனங்கள் இருந்த இடம் தெரியாமல் மாறிப்போனது. சோரம் போன எத்தனை ஸ்தாபனங்கள். இப்படி நெருக்கலைங்கள் பார்த்து என்னைக்காவது நம்ம அழுதுருப்போம்னா அது ரொம்ப விசேஷமான ஒன்றாக இருக்கும். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம போகாமல் இருந்தோம்னா இது நல்ல கண்ணீர். ஆத்மாக்காக அந்த ஆத்ம பாரத்தினால் அந்த மனுஷன் அழுகிறான். வாழ்க்கை அரண்மனை வாழ்க்கை, ஆனால் இருதயமோ ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சையினால் நிறைந்திருக்கிறது. உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது கூட தன் தேசத்தையும் தன்னுடைய சபையையும் மறக்காத ஒரு மனுஷன். இப்போ மனிதனுடைய அந்த அழுகையின் அந்த கண்ணீருக்கு நிறைய காரணங்களை நம்ம பைபிள்லேருந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 காரணம். அதாவது மனிதர்கள் பண்ணுகிற துரோகம், அல்லது மனிதர்கள் நம்மளை துரத்தி விடும் பொழுது, அடுத்து நம்ம பார்த்தோம்
நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை மற்றவங்க தட்டி பறிக்கும் பொழுது, அல்லது நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போகும் பொழுது, இப்படி நிறைய காரணங்கள் மனிதன் அழுவதற்கு இருக்குது. மனிதனாய் வந்த இயேசு அழுத ஒரு 3 சம்பவங்களை மட்டும் நான் உங்களோடு கூட பேசிட்டு நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இயேசு அழுத ஒரு 3 சம்பவங்கள், 3 சூழ்நிலைகளில் இயேசு அழுதார். இன்னைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் காணும் பொழுது அவர் அழுகிறார். ஒன்று லூக்கா 19:41, மனம் திரும்பாத எருசலேம் நகரத்தை பார்த்து அழுகிறார். எல்லாரும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவர் மட்டும் கண்ணீர் வடித்தார். அவரை பவனியாய் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு அந்த தேசத்தை அப்படியே சுற்றி வர்றாங்க. சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம், நமக்கு ஒரு நல்ல ராஜா கிடைச்சிட்டார் அப்படின்றாங்க. அவருக்கு முன்னாடி தன்னுடைய வஸ்திரங்களை விரிக்கிறாங்க, மரக்கிளைகளை கொண்டு வந்து போடுறாங்க. அவர் தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்றாங்க, இஸ்ரவேலின் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்ன்றாங்க, தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் அப்படின்றாங்க. இல்லை, யாக்கோபு அந்த உயிரோடு எழுப்பின அந்த லாசருவை முன்னாடி கொண்டுட்டு வர்றாங்க. லாசருவை பார்த்துட்டு அநேகர் சந்தோஷப்படுறாங்க, பயங்கர சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் இயேசுவுக்கு அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர் எருசலேம் நகரம் வரைக்கும் வந்தார். வந்துட்டு அந்த நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் அப்படின்னா. இன்னைக்கு இப்படி வச்சுக்கிடும், நம்மை பார்க்கும் பொழுது ஜனங்கள் சந்தோஷப்படலாம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த எருசலேமில் வரணும், அந்த எருசலேமை பிடிக்கணும், அங்கேருந்து தான் மேசியாவின் ஆட்சி துவங்கும். அதுதான் அவங்க அறிந்து வைத்திருந்த சத்தியம். அதுக்காக அவ்வளவு ஆர்வமாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் சந்தோஷம். இயேசுவுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் நாமளே கேட்டு பார்ப்போம். இன்னைக்கு இயேசு என்னை பார்க்கும் பொழுது, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் வடித்தார்னா இருக்கிற கட்டடங்களையும் மரங்களையும் அல்ல, இது இடவாகு பெயர் அப்படிம்பாங்க. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, தமிழ்நாடு அமைதி ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களுடைய சுபாவங்கள் மாறிடுச்சு, அங்கே சண்டை இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே போல் இன்னைக்கு நம்மை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுவாரா அழுவாரா? இதை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. ஆண்டவர் சொன்னால், உனக்கு நான் எத்தனையோ முறை தவணை கொடுத்தேன் அப்படின்னார். நீ மனம் திரும்பாமலே போனான், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயான்னு. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம சமாதானம் எங்கெல்லாம் கெட்டு போகுது. நம்முடைய பிள்ளைகளுக்காய் அழுகிறோமா? ஏற்கனவே செய்த துரோகங்களுக்காய் நம்ம அழுகிறோமா? அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை கிடைக்கலையே நினச்சி அழுகிறோமா? நமக்கு நாமளே குற்றப்படுத்தி அழுது கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கி தேவன் நம்மை பார்க்கும் பொழுது, சமாதானமாய் வாழ்வதற்காக நான் சிலுவையில் மரித்தேன், ஆனால் உன் சமாதானத்தை நீ எப்படி வச்சிருக்கிற அப்படின்னு நினச்சி இன்னைக்கு கேட்பாரா? இல்லை நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரா? நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இது. ரெண்டாவது இயேசு அழுத ரெண்டாவது ஒரு சம்பவம் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அங்கே லாசருவை உயிரோடு எழுப்ப போகும் பொழுது இயேசு கண்ணீர் விட்டார்னு இருக்கும். என்ன காரணம்? அதுக்கு பிந்தின 2 வசனங்களை வாசித்து பார்த்தா, 33வது வசனம், யோவான் 11:33, அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகிக்கிறார் என்றார்கள். இயேசு 2வது கண்ணீர் அழுத அந்த சம்பவம் என்ன அப்படின்னாச்சுன்னா, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்துகிறார். நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். இயேசுவுக்கு நல்லாவே தெரியும் அவர் மரித்து போவார் அப்படின்னு சொல்லி. மரித்தவனை உயிரோடு எழுப்புவதற்கு தான் அவர் வந்திருக்கவும் செய்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அழுகிறவனுடனே அழுங்கள் அப்படின்றார். அந்த ஆத்தும பாரம், அவங்க அழுகிற அந்த கண்ணீர், ஜனங்கள் வடிக்கிற அந்த கண்ணீரை பார்க்கும் பொழுது அவரும் கண்ணீர் விட்டார். அவருடைய அந்த கண்ணீரை விடுகிற வரைக்கும் ஜனங்களுடைய மனநிலை வேற இருந்துச்சு. அந்த கண்ணீர் விட்ட பிறகு அவருடைய ஜனங்களுடைய மனநிலை வேற இருந்துச்சு. அவங்க ஜனங்கள் சொல்கிறாங்க, இவ்வளவாய், அந்த வசனத்தை பாருங்கள்,
இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவருடைய கண்ணீர் ஜனங்களை நேசிப்பதை காட்டினது. அவர் ஜனங்களை நேசிப்பதை காட்டினதாக எல்லாரும் எண்ணிக்கொண்டார்கள். இன்றைக்கி அநேக நேரங்களில் ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு சில நேரங்களில் இப்படிப்பட்ட சில முடிவுகள் அவர் எடுக்கிறார். மூன்றாவதாய் அவர் கண்ணீர் வடித்த இன்னொரு சம்பவம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, அந்த வார்த்தை அங்கே இருக்குது. அவர் வேதத்தில் தன்னுடைய மரணத்திலிருந்து தன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சதா அங்கே வேதம் பதிவு பண்ணுகிறது. அது எந்த சந்தர்ப்பத்தை பதிவு பண்ணுகிறது அப்படின்னா, கெத்செமனே தோட்டத்தில் கடைசியாக சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் பண்ணின அந்த ஜெபம், அழுது வியர்வை வெளியில் வந்து, வியர்வை வரக்கூடிய இடத்துல ரத்தம் வெளியில் வந்து, அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் அவர் அழ வேண்டியது இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, மனுஷனுடைய பாவம் அவருடைய சிரசின் மேலே வரும் பொழுது அந்த டைம் தேவனுடைய அந்த பிரசன்னம் அவரை விட்டு விளைகிறோம். அந்த பிரிவை அவரால் தாங்கவே முடியாது. அதை அவர் முன்பு அறிந்தவராய் அவர் அழ ஆரம்பித்தார். இந்த வேலையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்பதை நோக்கி அவர் அழ ஆரம்பித்தார். இன்னைக்கு அந்த பிரிவை ஆண்டவரால் தாங்க முடியலை. இன்னைக்கு நம்ம கூட பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு இருக்கிறார். நம்ம அநேக நேரங்களில் நாம் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை விட்டு பிரிந்து போகிறார். தேவன் மனிதன் பிரிந்து போகக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நம்மை அவ்வளவாய் அவர் சிநேகிக்கிறார். நீங்கள் இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39, மார்க் 14:34 36 இந்த சம்பவங்களெல்லாம் வாசித்து பாருங்கள். கடைசியாக போய் அவர் தன்னுடைய நிலைமையை அவர் விவரிக்க ஆரம்பிக்கிறார். திகிலடைய ஆரம்பிக்கிறார். அவருடைய வியாகுலங்களை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சூழ்நிலைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். இன்னும் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால், தனக்கு ஜெப உதவி தேவை, அப்படி தேவைன்னு சொல்லி வாய்விட்டு கேட்டும் ஒருத்தர் கூட ஜெபிக்கலை. அத்தனை பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய பாரத்தை புரிந்து கொண்ட நபர்கள் அன்னைக்கு யாருமே இல்லை. அவர் தனி நபராய் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் இப்படி ஜெபம் பண்ணி நான் சிலுவைக்கு போய் அதை ஜெயிச்சா மட்டும்தான் தனித்து விடப்பட்டவர்களுடைய கண்ணீரிற்கு நான் பதில் கொடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், எனக்காக ஜெபிக்க ஆள் இல்லை, என் சூழ்நிலையில் நிமித்தம் நான் இப்படி இருக்கிறேன், என் குடும்பத்தில் யாருமே என்னை கண்டுக்கிடவே மாட்டுறாங்க, நான் ஒரு ஆள் தான் கடந்து ஜெபம் பண்ணுறேன், ஒரு ஆள் தான் சர்ச்சைக்கு போகிறேன், நான் ஒரு ஆள் தான் எல்லாமே செய்கிறேன்ற மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். நீங்கள் இல்லை, நமக்கு முன்னோடியாக வாழ்ந்த இயேசு இந்த பாதையில் அவர் போயிருக்கிறார். அதனால் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அழுது கொன்றாய், இந்த சூழ்நிலையை எல்லாம் நான் மாற்றுறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடிகளையும் கர்த்தர் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, யோசிச்சு பாருங்கள். மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அப்படின்னா, இயேசு மரணத்துக்கு பயந்து அழுதாரா? அந்த அர்த்தத்தில் இல்லை. அந்த பிரிவை அவரால் தாங்கவே முடியாது. அந்த திரித்துவ தெய்வம் மனுஷன் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாய் எத்தனை யுகமாக அப்படி இருந்தாங்கன்னு தெரியலை. மனித மூளையினால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் மனிதன் புரிந்து கொள்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர் பிரிந்து வரணுமேன்ற போது அவருடைய இருதயத்தில் அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு வேதனை, அவ்வளவு துக்கம். எந்த மனுஷனுக்கு அது புரியலை. இன்றைக்கி ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். என் பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆனால் என் நெருக்கம் தெரியலை, என்னுடைய கண்ணீர் புரியலை, என் சூழ்நிலை புரியலை. நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். இனி நீ அழுது கொன்றாய். உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சரி பண்ணுகிற ஒரு தெய்வம் உண்டு. அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். மனுஷனாய் வந்த அந்த இயேசு கடந்து போன அந்த சூழ்நிலைகளை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அந்த நம்முடைய எல்லாவற்றையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஒரு மரண வீடு எப்படி இருக்கும் அவருக்கு தெரியும். ஒரு பசி எப்படி இருக்கும் அவருக்கு தெரியும். ஒரு துரோகம் எப்படி இருக்கும் அவருக்கு தெரியும். எப்படி ஆகாரை ஆபிரகாம் கைவிட்டு துரத்தி விட்டாரோ அதே போல ஒருவரும் உதவியற்ற நிலைமையில் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் கதறி அழுது, அவர் புலம்பினார், கதறி அழுதார். லூக்கா எழுதுகிறார், வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை தேற்றுகிறார். பூமியில் எங்குமே ஆறுதல் இல்லை. வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான், அவரை ஆறுதல் படுத்தினான்.
இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? வீட்டை அடைச்சிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். இனி நீ அழுது கொண்டுறாய். அழக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது உண்மை, நீ அழுதது உண்மை, அந்த நெருக்கடியில் போனது உண்மை. ஆனால் உன்னை உண்டாக்கின கர்த்தர் சொல்கிறார், இனி நீ அழ வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வராது. அதற்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உங்களுக்கு கேரண்டி தருகிறார். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை மாற்றுவார். நம்முடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைக்கிற கர்த்தர் அவர் துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு அழுகையின் காலம் என்றால், இனி அந்த அழுகைக்கு பதில் கொடுக்கிற காலம், அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற காலம். அன்னாளின் கண்ணீர் ஒரு சாமுவேலை பிறப்பித்தது. சாமுவேல் வருகிற வரைக்கும் தான் அன்னாளுடைய அவப்பெயர், அந்த கண்ணீர் எல்லாமே. என்றைக்கு சாமுவேல் பிறந்து வந்தாரோ அன்னையிலிருந்து அந்த சரித்திரமே மாறி போனது. கண்டிப்பாக உங்களுடைய கண்ணீருக்கு பதில் தருகிற ஒரு தெய்வம் இந்த கால வேளையில் உங்களோடு பேசியிருக்கிறார். நாம் நினைத்திராத நன்மைகளினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக.